அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமல் தமிழ் மீடியா. உங்களோட குழந்தைகள் வந்து டிவி, மொபைல் ஃபோன் இதுக்கு முன்னாடி உட்காந்து தான் வந்து அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட வந்து அப்படி இல்லைன்னா சாப்பிட மறுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். அந்த மாற்றத்தை வந்து நாங்கள் ரியலாகவே பார்த்ததுனால தான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சாப்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கு எப்படி கொடுத்தா வந்து அவங்க நல்லபடியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த 3 பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அது சின்ன குழந்தையாகட்டும், பெரிய குழந்தையாகட்டும், ஏன் நம்மளே கூட வந்து சாப்பிடும்போது ஏதாவது நம்ம வந்து மொபைல் பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா வந்து லேப்டாப், அப்படின்னா வந்து டிவி பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த 3ம் இல்லாமல் நம்ம வந்து சாப்பாடு மட்டும் ரசித்து நம்ம இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த டாபிக் நான் இப்போ பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நிறைய ஸ்டடி பண்ணேன். நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்பவும் வந்து வியக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து சாப்பிடும் பொழுது அவங்களோட கவனம் வந்து இந்த மாதிரி டிவிலையோ அல்லது லேப்டாப், மொபைல்லையோ இருந்தது அப்படின்னா, அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கும் பொழுது வந்து எனக்கு ரொம்பவும் ஷாக்காக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டாபிக் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து எடுத்து இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ அருமையாக வந்து இதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து அவங்க குழந்தைங்க கையில் வந்து அதை எடுத்து கொடுத்துட்றோம். அது வளர்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை எடுத்து கொடுத்துட்றோம். அதனால் வந்து அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய முழு கவனத்தையும் வந்து வேறு எதுலேயும் செலுத்த முடியாமல், படிப்புலேயோ சாப்பாடுலேயோ அல்லது மற்ற விளையாட்டுலேயோ வந்து அவங்க செலுத்த முடியாமல் மொபைல் ஃபோன் அல்லது டிவி இல்லைனா லேப்டாப் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி உலகத்திலே வந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போல்லாம் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் நான் என்னோடய ஒய்ஃப் கூட என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற குவான்டிட்டி அவங்க சாப்பிட்டுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதனாலே என்ன பண்ணோம், சாப்பாடு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபோனையோ அல்லது டிவியோ அவங்களுக்கு தேவையான கார்ட்டூன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அவங்க நிறைய சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்பொழுது ஒன்ஸஸ் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்ட, என்ன டேஸ்ட் இருந்தது அப்படின்னு கேட்டால் கூட அந்த குழந்தைங்களால சொல்ல முடியாது அளவுக்கு அவங்க வந்து அந்த என்ன சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியாது. அவங்க வயிறுக்கு தேவையான அளவு சாப்பிட்டாங்களா, அதை விட அதிகமாக சாப்பிட்டாங்களா, எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட கவனத்தை வந்து டிவிலையும் மொபைல் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் நம்ம வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது வந்து நல்லது கிடையாது. அதனால் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். அந்த 7 பாயிண்ட்ஸை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வந்து லேப்டாப்போ, மொபைலோ இல்லை அல்லது வீடியோவோ இல்லாமல், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக சாப்பிடும் அப்படிங்கிறதோட நோக்கம்தான் இந்த வீடியோ. அதாவது நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட தாத்தாவோ பாட்டியோ அல்லது நம்ம அப்பா அம்மா கூட நமக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அவுட்டோர் போயிடுவாங்க. வெளியில் போயிட்டு அவங்க வந்து நம்மளை தூக்கி வச்சுட்டோ அல்லது விளையாட விட்டுட்டோ நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம நிறைய குருவி, காக்கா, பறவைகளை எல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. நம்மளும் விளையாண்டுட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து இல்லைனா வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடுவோம். ஆனால் இது வந்து அப்படியே எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து வெளியில் போய் விளையாண்டு பண்ணுற அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இடமும் கிடையாது. எல்லோரும் வந்து அப்பார்ட்மெண்ட்டு, ஃப்ளாட்ஸு இந்த மாதிரி சிஸ்டமில் அது இருக்கிறதுனால அவங்களால அது முடியறதில்ல. இப்போ ஃபாஸ்ட்டான ஒரு உலகமாக வந்து மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஒரு 7 வழிகளை நம்ம வந்து பின்பற்றினோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு டிவியோ, மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ இதெல்லாம் இல்லாமல் அவங்களே சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து மாற்ற முடியும். அந்த 7 வழிமுறைகளும் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7 வழிமுறையில் முதல் வழிமுறை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக் டு யுவர் கிட்ஸ். அதாவது உங்களோட குழந்தைகிட்ட நீங்கள் நிறைய பேசுங்க. அதாவது இந்த சாப்பாடு ஊட்டுற டைமில் வந்து அவங்க பேசணும்னு இல்லை, நீங்கள் வந்து நிறைய பேசணும் அந்த குழந்தைங்கள்கிட்ட. என்ன பேசலாம் அப்படின்னா, நம்ம குடும்ப மெம்பர்ஸ், அதாவது உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட கணவர் பற்றி சொல்லுங்கள், உங்களோட மனைவி பற்றி சொல்லுங்கள், அல்லது உங்களோட கிராண்ட் ஃபாதர், அதாவது அந்த குழந்தையோட கிராண்ட் ஃபாதர், மதர், அந்த குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள்.
இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். தன்னோட சொந்த இடத்த பற்றி பேசலாம், மக்களை பற்றி பேசலாம், அங்கிள் ஆன்ட்டி, அதாவது நம்ம சுற்றி இருக்கிற பீப்புளை பற்றி நிறைய பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு, இந்த உணவு வந்து ஒவ்வொரு பொருளும், நீங்கள் ஒரு காய் இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த காய் வந்து எந்த செடியில் வருது, எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம், நிறைய பேசலாம். புது விஷயங்கள் நீங்கள் பேசும் பொழுது குழந்தைங்க வந்து அதை கண்டிப்பாக வந்து கவனிப்பாங்க. அவங்க திரும்ப வந்து அவங்க மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் வந்து கேட்க வரும். அந்த கேள்விகள் எல்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷனாக இல்லாமல் டூ வே கம்யூனிகேஷனாக கூட இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு மொபைலோ அல்லது டிவியோ பார்க்கும் பொழுது அந்த குழந்தை வந்து ஜஸ்ட்டு சும்மா வாயை பிளந்துட்டு வந்து டிவியோ மொபைலோ தான் பார்த்துட்டு இருக்கும். ஆனால் வந்து சாப்பிடும், சாப்பிடலன்னு சொல்லாது, ஆனால் சாப்பிடும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். டிவியில் என்ன ஓடுதோ அது மனசுக்குள்ளே வந்து பதிக்க ஆரம்பிக்கும், அவ்வளோதானே தவிர திரும்ப அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படிங்கிறது யோசிக்காது. இதுவே நீங்கள் வந்து ஒரு தாத்தாவை பற்றியோ பாட்டியை பற்றியோ சொல்லும் பொழுது அவங்க வந்து நிறைய யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் நடந்த ரியல் ஸ்டோரிஸ் அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க வந்து உங்களை குடும்பத்தை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க, தன்னோட குடும்பத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க, தாத்தா எப்படி இருப்பாங்க, பாட்டி எப்படி இருப்பாங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பேசுங்க, குழந்தைங்ககிட்ட நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது நீங்கள் பேசுங்க, நீங்கள் நிறைய பேசுங்க. பேசும் பொழுது அந்த குழந்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிக்கும். அடுத்ததாக இரண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈட் டுகெதர், அதாவது சேர்ந்து சாப்பிடுங்க. வீட்டில் வந்து 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 5 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து அந்த குழந்தையோட சேர்ந்து சாப்பிடுங்க. தனித்தனியாக அந்த குழந்தைய மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து எல்லாரும் சாப்பிடும் பொழுது தானும் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து அப்பா எப்படி சாப்பிட்றாங்க, அம்மா எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிற முறையையும் அவங்க வந்து கற்றுப்பாங்க. செல்ஃபாக அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ செல்ஃபாக அவங்க சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒன்றும் எந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்குது, அந்த உணவு வந்து அவங்க கைகளால் சாப்பிடும் பொழுது அந்த கைகளால் சாப்பிடும் பொழுது அந்த தொட்டு உணரும் போது அந்த சுவையை மட்டும் இல்லை, சாப்பாடு தொட்டு உணரும் பொழுது அது என்ன ஷேப்பில் இருக்குது, எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க உணர்ந்துக்குவாங்க. ஸோ அப்படி உணரும் பொழுது அவங்க அதை வந்து மேற்கொண்டு நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய வழிவகை பண்ணும். அதனால் சேர்ந்து சாப்பிடுங்க. சேர்ந்து சாப்பிடும் பொழுது, அதாவது ஒரு நேரத்தில் வந்து குடும்பத்தில் எல்லாரும் இருப்பீங்க, ஒரு நேரத்தில் அம்மா அப்பா மட்டும் இருப்பாங்க. எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கும் பொழுது அனைவரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த குழந்தையும் சேர்ந்து சாப்பிடும். நம்ம வேறு உணவு, அந்த குழந்தைக்கு வேறு மாதிரியான உணவு நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நம்மளோட உணவு என்ன வேறு கலரில் இருக்குது, இது என்ன வேறு ஷேப்பில் இருக்குது, அந்த மாதிரியான திங்கிங் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வரும். ஸோ அதனால் நம்ம ஒரே மாதிரியான ஷேப்லேயோ அல்லது ஒரே மாதிரியான கலர்லேயோ இருக்கிற மாதிரியான உணவுகளை வந்து நம்ம பரிமாறி சாப்பிட்டோம் அப்படின்னா ஹாப்பியாக சாப்பிட்லாம். அடுத்ததாக நாங்கள் கடைப்பிடிக்கிற 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் டு ஈட் யுவர் கிட்ஸ். அதாவது உங்களோட குழந்தைகளை வந்து நிறைய சாப்பிட வைக்கணும், அந்த குழந்தை வந்து நிறைய சாப்பிட்டுடும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு சுவையோ அல்லது குவான்டிட்டியோ அதுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வந்து தானாக சாப்பிடும்போது சாப்பிட்டுடுவாங்க. நீங்களாக ஊட்டும் பொழுதும் அந்த குழந்தைய நிறுத்த சொன்னால் நிறுத்திடுங்க. ஒரு 10-20 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா மறுபடியும் வேணால் கொடுக்கலாம். ஸோ நிறைய வந்து எதிர்பார்க்காதீங்க. நிறைய வந்து அதாவது நம்ம வந்து குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது மட்டும் இல்லாமல் எல்லா நேரத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகள் வந்து ஹாப்பியாக சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த 7 வழிமுறைகளும் வந்து நம்ம 1 by 1 பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். அதனால் நான் வந்து இந்த இடத்தோட நான் நிறுத்துகிறேன் இந்த வீடியோவை. இதோட தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குற முறைகள் இதை பற்றி வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய பார்ப்போம். மறக்காமல் அமல் தமிழ் மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக நான் பதிவிடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.